ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கொரியாண்டர் சிக்கன் கறி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளுங்க, அதே சமயம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கொரியாண்டர் சிக்கனுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 பீசஸ் நல்லா பெரிய பீஸாக எடுத்திருக்கேன், போனோட எடுத்திருக்கேன். அதை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். அண்ட் எண்ணெயில சாட்டே பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, கரம் ஐட்டம்ஸ் நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பிரிஞ்சி லீஃப்ல இருந்து, இந்த கல்பாசியில இருந்து, என்ன சொல்றது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா எடுத்தா போதும். அண்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அண்டு தக்காளி, மற்ற விஷயமெல்லாம் நம்ம அரைச்சு சேர்க்க போறோம். ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிக்கிறேன். ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பஞ்ச், தட் மீன்ஸ் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தண்டோடு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி கையில் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு கை இருக்கணும். ஏன்னா இது வந்து கொரியாண்டர் சிக்கன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கொரியாண்டர் போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் இது கூட வந்து வேற என்ன சேர்க்க போறோம்னா, பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன். அண்டு இது கூட முந்திரி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 7-8 முந்திரி நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்டு இஞ்சி வந்து 2 துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பேஸ்டா வச்சிருந்தேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்க போறோம். அரைச்சு நம்ம அந்த வெங்காயத்தோட இதுல சேர்த்துற போறோம். அண்ட் மேற்கொண்டு வேற என்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மிளகாத்தூள் சேர்த்துப்போம், தனியாத்தூள் சேர்த்துப்போம், மஞ்சத்தூள் சேர்த்துப்போம், சீரகத்தூள் சேர்த்துப்போம். அப்புறம் குழம்பு தூள் வேணும்னா லைட்டா கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். வேற எதுவும் கிடையாதுங்க. தேங்காய் விழுதெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. ஸோ இது மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டியதை உள்ள சேர்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி நான் நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே உள்ள சேர்த்துறேன். ஸோ இதை அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிபிக்கு போனோம்னா கரெக்டா இருக்கும். நார்மலா சிக்கன் கறி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ரெகுலரா பண்றது தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லி நான் இது உங்களுக்கு போடுறேன். நான் போடும்போது பார்த்துப்பேன், என்னோட வீடியோவில் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிட்டு தான் போடுவேன். ஏன்னா அதையே திரும்பவும் போட்டால் நல்லா இருக்காது. நான் அரைக்கிறதுக்கு என்னென்ன சொன்னேனோ அதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அண்ட் இது கூட முந்திரி சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி பேஸ்ட். நீங்க இஞ்சி முழுசா சேர்க்கறீங்கன்னா ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க போதும். இப்ப இத வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மிக்சியும் அலாசி மொத்தமா இதுல வந்து கலந்து வச்சுட்டேன். வந்து பாத்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு. அது நல்லா சூடாயிட்டு இருக்கு. இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தான் சேர்க்க போறேன். எடுத்து சேர்த்துறேன்னா, நான் சொன்ன அந்த எல்லா கரம் ஐட்டத்தையும் உள்ள சேர்த்துருங்க. எண்ணெயில கரமோட வாசம் நல்லா வருதுங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லா சேர்த்தாச்சு. இப்போ இது கூடயே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி அப்படியே பிங்கிஷ் கலர்ல நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஆனதும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்ச விழுது, அந்த கொத்தமல்லி, தக்காளி விழுத உள்ள சேர்த்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச விழுத ஃபுல்லா சேர்த்தியாச்சுங்க. நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் சுத்தமா போகணும். இந்த தக்காளி நம்ம போட்ட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தோட பச்சை வாசமும் போகணும். இது போற சமயத்திலேயே நம்ம கூட ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் வந்து குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேண்டாம்னா விட்டுறலாம் நீங்க. அண்ட் மிளகாய் தனியா கலந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம் அதுக்காண்டி. அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு மீடியம்ல வச்சிருங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து தரோவா போகணும். இப்போ இதுல வந்து நம்ம இந்த கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வந்து பரட்டி விட்டுடலாம்.
நீங்கள் இதை வந்து போன்லெஸ் வச்சுருக்கீங்க, அதில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் போனோட பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவோட சிக்கனை நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் இந்த ரெசிபி வந்து தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் போட்டிருக்க அந்த சிக்கனுக்கான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். குடிச்சு பார்த்தங்க, கொஞ்சம் உப்பு பத்தலை, ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரை மூடியாச்சு. ஸோ நல்லா ஒரு 3-4 விசில்ஸ் வச்சுருங்க. அந்த போன்லேருந்து சிக்கன் வெளியே வர அளவுக்கு தரோவாக குக் ஆகி வரட்டும். கொரியாண்டர் சிக்கன் கறின்னு சொல்லிக்கலாம், இல்லை சால்னான்னு சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த போன்லேருந்தே பாருங்கள் சிக்கன் வெளியே வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அண்டு டேஸ்ட் பார்த்தேன். எப்போவுமே நான் வந்து குக் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி திறந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பார்ப்பேன். சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கலந்து அருமையாக இருக்கு. அண்டு இன்னொன்று சொல்லிக்கணும், நம்ம வந்து பரோட்டா வந்து எப்போவுமே நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டோரில் தாங்க வாங்குவோம், வீட்டில் பண்ணுறது கிடையாது. ஈஸி தான் வீட்டில் பண்ணுறது, ஆனால் நாங்கள் பண்ணுறது கிடையாது. அங்கே போனோம்னா ஒரு 2 பாக்ஸ் வாங்கி வச்சுப்போம். ஸோ இந்த இதுதான் வாங்குவோம், ஹோல் வீட் பராத்தான்னு சொல்லி பரோட்டா. இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேக்கடாக வச்சுருப்பாங்க. இது வந்து நான் ஒன்று எடுத்து எவ்வளோ தேவையோ எடுத்து நாங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி இது கூட ஒரு கறி பண்ணி நாங்கள் தொட்டு சாப்பிட்டுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரோசன், இது வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ ஒரு பேக்கேஜில் இவ்வளோ அப்படின்னெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பான். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அவ்வளோ சூப்பராக லேயராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்க்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டேன் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தாங்க இருக்கும். நல்லா நீட்டாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அந்த பரோட்டாக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் மாதிரி விரித்து வச்சுருப்பாங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஃப்ரீசரில் இருக்கிறதுனால ரொம்ப சில்டாக ஒரு மாதிரி இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து எந்த சைட் டிஷ்ஷோடையும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். அருமையாக இருக்குங்க, வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நம்மளுடைய கொரியாண்டர் சிக்கன் சால்னாவை சர்வ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராதிமா கிச்சனை. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை, see you.